ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம செலவே இல்லாமல் செடி தொட்டி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த பாட்டில் வந்து எனக்கு ஒரு வேஸ்ட் பாட்டில் வந்து கிடச்சிது. வாட்டர் சப்ளை பண்ணுறவங்கள்ட்ட கேட்டு வாங்கினேன். இது வந்து டேமேஜ்டு பாட்டில் தூக்கி தான் வேஸ்ட்டாக போடுவாங்க. இப்போ தொட்டி செடிலாம் வைக்கிறதுக்கு வந்து நீங்கள் ஒரு தொட்டி வாங்கணும் அப்படின்னாக்கா சிமெண்ட் தொட்டிலாம் 100 ரூபா 150 ரூபா விற்குது. பிளாஸ்டிக் அப்படின்னு போனீங்கன்னா ஒரு 50-60 விற்குது. இப்போ இது வந்து எனக்கு எந்த செலவுமே இல்லாமல் கிடச்ச பாட்டில். இதை வந்து இப்படி என்ன பண்ணுறீங்க, ஆக்சுவலாக இந்த மாதிரி பாட்டில் ஷேப் இருக்கும் இல்லைங்களா, இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அடியில் வந்து ஹோல் போட்டுங்க. ஏன்னா தண்ணி வெளியேறும் இல்லையா வாட்ரு, அதனால் இந்த ஹோல் போட்டுங்க. ஒரு 4-3 போட்டால் கூட போதும். போட்டுட்டு இப்போ ரெண்டையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது செடி வச்சுக்கலாம். இதில் வந்து இந்த பட்ரோஸ் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, வேறு அதிகம் ஓடாத உள்ள சின்ன அழகுக்காக உள்ள செடி பட்ரோஸ், அது மாதிரி பூ வெரைட்டி வச்சுக்கலாம். இது எப்படி நம்ம மண் ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். செலவே இல்லாமல் வீட்டில் வந்து நீங்கள் அழகாக யூஸ்ஃபுல்லான செடியில் அழகுக்காக பூக்கள் வளர்க்கலாம். அதில் இப்போ ஃபஸ்ட்டு இதை பார்த்துக்கலாம் நம்ம. அப்புறம் இதில் வந்து உள்ள நிரப்புற மண் வந்து எப்படி கிடச்சது என்னன்றதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் நான். இப்போ இது எப்படின்னா அதில் ஹோல் இருக்குது, அடியில் பாட்டம் இருக்குது, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து இந்த மாதிரி வேஸ்ட்டு பேப்பர் வந்து கொஞ்சம் ரோல் பண்ணிக்கோங்க. நியூஸ் பேப்பர் கொஞ்சம் தேங்காய் நார், நீங்கள் வீட்டில் தேவையில்லாமல் தூக்கி போகிற பொருளை வச்சு எல்லாமே ரெடி பண்ணிடலாம் செலவே இல்லாமல். இப்போ இது பார்த்தீங்கன்னா இதுக்காக நீங்கள் தனியாக வந்து மேன்யூர் அது மாதிரிலாம் எதுவும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து வீட்டு தோட்டத்தில் அப்பப்போ தழையெல்லாம் கொட்டும் இல்லைங்களா, அதை வந்து சேர்த்து வச்சு இந்த சாணி எரு எல்லாம் போட்டு மக்கின குப்பை வீட்லேயே சேர்த்து வச்சுருந்தேன் ஒரு 3-4 மந்த்ஸாக. இப்போ அதில் நீங்கள் இது பண்ணும்போது நல்லா கலரி விட்டுட்டு இந்த மாதிரி கல்லெலாம் இருந்தால் எடுத்துடணும். இங்கே இந்த மாதிரி ரொம்ப மக்காத தழையெல்லாம் தள்ளி விட்டுட்டேன் நான். இப்போ இந்த மாதிரி மண்ணை நல்லா தோண்டி எடுத்துடணும். வேறு இதெல்லாம் தூக்கி போட்டுருணும். இது கொஞ்சம் நல்லா பேலன்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. கீழே கிரவுண்டில் தான் வைக்க போகிறீங்க. இதே மாதிரி இந்த ஆக்சுவலாக வீட்டில் வந்து எனக்கு 3 பாட்டு கிடச்சிது. நான் 3த்தையுமே கட் பண்ணி பாருங்கள் இதை ஃபில் பண்ணிவிட்டேன். இது ஆல்ரெடி ஒன்று ஃபில் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்னொன்று இருக்குது. ஃபுல்லாக பண்ணணுன்னு அவசியம் இல்லை. பாருங்கள் இதை வந்து இது மாதிரி வச்சுட்டு இப்படி கொஞ்சம் இதுக்கு ரெஸ்ட் ஆகிற மாதிரி இப்படி கொடுத்து நான் வச்சிட்றேன். இதில் வந்து இந்த பூச்செடி வச்சிடலாம். நார்மலாக பட்ரோஸ் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் எல்லார் வீட்லேயுமே. இப்போ பட்ரோஸ் வந்து நான் உடச்சி வீட்டில் இருந்ததில் வந்து எக்ஸஸ் ஆனதை வந்து நான் உடச்சி வச்சுருக்கிறேன். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு 4 இது போட்டுக்கோங்க போதும். ஒரு விரல் அளவுக்கு ஜஸ்ட் ஒரு குழி மாதிரி போட்டுக்கோங்க போதும். கொஞ்சம் பிங்க்கு ஒயிட் எல்லாம் சேர்த்து நீங்கள் வந்து வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பூ பூக்கும்போது கலர் காம்பினேஷன். இந்த மாதிரி பிங்க் வச்சுருக்கிறேன். இன்னொன்று ஒயிட் வந்து ஆக்சுவலாக ஒயிட்டும் வச்சுருக்கிறேன். அதில் போதும். அது நல்லா படர்ந்து வரும்போது இந்த வெளியில் எக்ஸஸில் அப்படியே வெளியில் அழகாக வளைஞ்சு தொங்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஈஸியாக உயிர் பிடிச்சிக்கும். ஒரு 2-3 டேஸில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துடும். பட்ரோஸ் வந்து நட்டு வச்சாச்சு. இப்போ உயிர் தண்ணி ஊற்றிடலாம். அதுக்கு போதும். இப்போ தொடர்ந்து 3 நாளைக்கு வந்து கொஞ்சம் காலையிலையும் ஈவினிங்கும் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுருங்க.
அப்புறம் நல்லா உயிர் பிடிச்சி நல்லா ஃப்ரெஷ்ஷாக புது லீஃப்லாம் வர ஆரம்பிச்சிடும். வந்த பிறகு 2 நாளைக்கு ஒருக்க கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டிங்கன்னா போதும். இப்போ நம்ம இந்த இன்னொரு பாட்டில் கோழிக்கீரையை நட்டு வச்சிடலாம். இது வந்து கோழிக்கீரை, கோழி பசலை, ராணி பசலை அப்படி சொல்லுவாங்க. ஈஸியாக எல்லா இடத்துலையும் பட்ரோஸ் மாதிரி உடச்சி வச்சாலே போதும், நல்லா வந்துடும். எனக்கு ரொம்ப ஆழமாக வேர்லாம் ஓடாது. ரொம்ப தோட்டத்தில் நார்மலாக ஈஸியாக வரக்கூடியது. ஆனால் மக்கள் வந்து இது ரொம்ப யூஸ் பண்ணுறதில்ல. ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரை கூட சேர்த்து போட்டு கடைஞ்சிங்கன்னா கீரை நல்லா குழைவாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. உடச்சி தூக்கி தோட்டத்தில் போட்டிங்கனாலும் அப்படியே உயிர் பிடிச்சிக்கும். அது அந்தளவுக்கு ஈஸியாக வளரக்கூடியது. பூ பாருங்கள் அழகாக இருக்கும், நல்லா பிங்க்காக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் நல்லா உயிர் பிடிச்சோன்னா மேலே மேலே உடச்சிக்கலாம். உடைக்க நீங்கள் அந்த கீரை குறுத்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு 10 நாளைக்கு ஒருக்க நீங்கள் சமைக்கும்போது எந்த கீரை கூட வேணாலும் நீங்கள் சேர்த்து போட்டு சமைச்சிக்கலாம். ஃபுல் அயன் இது. இப்போ நம்ம இந்த தொட்டியும் வந்து மண் நிரப்பியாச்சு. இப்போ 2 தொட்டியில் நான் மண் நிரப்பி வச்சுருக்கிறேன். இதுக்காக நான் எந்த செலவுமே பண்ணல. நான் வீட்டில் வந்து காய்கறி வேஸ்ட்டு, அந்த தோட்டத்தோட வேஸ்ட்டு எரிச்சது, ப்ளஸ் இந்த வாழைப்பழத்தோல் கட் பண்ணி போட்டது எல்லாமே வந்துட்டு வீட்டில் ஒரு குழி மாதிரி தோண்டி இது வந்து நான் ஒரு 4-5 மாதமாக சேர்த்துட்டு இருந்தேன் வேஸ்ட்டை. இப்போ அதுலேருந்து இந்த மண்ணை வந்து ரெடி பண்ணிட்டேன். நம்ம இன்னொரு வீடியோவில் இந்த தொட்டியில் நிரப்புற மண் வந்து எப்படி ரெடி பண்ணுறது, சத்துள்ள மண்ணை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த தொட்டியில் வந்து தூதுவளை செடி நடுறேன். இது கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் வச்சுருக்கணும். சளிக்கு வந்து ரொம்ப நல்லது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீடியோலேயே வந்து இதை யூஸ் பண்ணி ஒரு கஷாயம் பண்ணியிருப்போம், பார்த்துருப்பீங்க. நம்ம வீட்டிலே இருந்ததுன்னா நீங்கள் அவசரத்துக்கு பட்டுன்னு ஒரு ஸ்டெம் அப்படி கட் பண்ணி அந்த லீஃபை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் வேர் நல்லா இந்தளவுக்கு வேர் போயிருக்கு. நல்லா இந்த அளவுக்கு குழி நீங்கள் எடுத்துக்கணும். இந்தளவுக்கு நல்லா குழி எடுத்துக்கணும். குழி எடுத்துகிட்டு இதில் வந்து உங்களுக்கு சட்னிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கஷாயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்படி ஒரு ஸ்டெம் அப்படி கட் பண்ணிட்டிங்கன்னா இப்போ நல்ல முள் இருக்கும். உங்களுக்கு முள் உள்ள எல்லா செடியுமே சளிக்கு நல்லது. தூதுவளை, சுண்டைக்காய், கண்டங்கத்திரி இது மாதிரி உள்ள செடி எல்லாமே நல்ல மாதிரி ஃபுல் முள் இருக்கும். அது எல்லாமே சளிக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நல்லா குருத்து வரும்போது இப்படி கட் பண்ணிட்டிங்கன்னா இந்த பாட்டில் உள்ள லீஃபை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அப்படி அப்படியே குருத்து வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் கட் பண்ண நல்லா குருத்து வந்துடும். இப்போ நம்ம இதுக்கு உயிர் தண்ணி ஊற்றிடலாம். இப்போ இது வந்து மணத்தக்காளி செடி. இந்த பாட்டில் நம்ம வந்து ஃபில் பண்ணியாச்சு மண். இதில் வந்து மணத்தக்காளி செடி, இந்த செடியை வைக்க போகிறோம். இது பாருங்கள், புழு வந்து எந்தளவுக்கு ஹோல் போட்டிருக்கு இந்த செடியில். இது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். வயிற்று புண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது. மணத்தக்காளியும் முருங்கைக்கீரையும் சேர்த்து சூப்பு பண்ணோம்னாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. மவுத் அல்சருக்கு, வயிற்று புண்ணு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது மணத்தக்காளி கீரை. கூட்டு பண்ணலாம், முருங்கைக்கீரை கூட கடைஞ்சி சாப்பிட்லாம். வீட்டில் கண்டிப்பாக ஒரு செடி வச்சுட்டிங்கன்னா போதும், ஒரு 4-5 மாதத்துக்கு வந்துடும். இதையும் கட் பண்ண தழைச்சி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வேஸ்ட்டான டேமேஜ்டு பாட்டில் பாருங்கள் எவ்வளோ அழகான செடி தொட்டியாக ஆயிடுச்சு. ஒன்று வந்து அழகுக்கான பூவு, மித்த 3மே உபயோகமான கீரை வகை. நீங்கள் தேவைப்படும் போது டப்புன்னு தோட்டத்தில் வந்து ஒரு கீரையை உடச்சி சமையல் பண்ணிக்கலாம்.